இஸ்ரேலுக்கு எதிராக கருத்தை சொல்லி ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். அவரை ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தியிருக்காங்க அமெரிக்காவில். அப்போ கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் அடையாளப்படுத்திட்டாங்க அப்படின்னாலே அவங்க அமெரிக்கா தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவது கஷ்டம். பட் அதையும் தாண்டி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னொரு பக்கம் முஸ்லீம்கள் குறைவாக இருக்கிற பகுதியில் நான் முஸ்லீம் தான், ஆனால் நான் ஒரு செக்குலரிஸ்ட், எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கை கிடையாது, எனக்கு பெருசாக மதத்தின் மீது பிடிப்பு இல்லை, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் மம்தானி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு முஸ்லீம், இஸ்லாமிய மத நம்பிக்கை எனக்கு உண்டு, இருந்தாலும் நான் உங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கேன், என் மேல் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஓட்டு போடுங்க. இந்தியாவில் நடக்கிற கவுன்சிலர் எலெக்ஷன்ஸுமே நிறைய காசு கொடுத்து ஜெயிக்கிறவங்க இருக்காங்க. அவ்வளோ பெரிய நியூயார்க்கில் மேயர் எலெக்ஷன் நடந்திருக்கு. அதுவும் இவங்க பணக்காரங்களுக்கு எதிரானவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி சார் இந்த 1 பெட்ரூமில் இருந்து அவங்க அவ்வளோ பெரிய எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க? நம்ம ஊரில் மாதிரி அங்கே பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுறது கிடையாது. ஏன்னா அது ஓரளவுக்கு படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவங்களுடைய பிரச்சனை தீர போகிறதில்லை. உண்மையாகவே பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வரணும். பணக்காரர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு இராணுவம், பணக்காரர்களுக்கு மேலும் மேலும் பணம் சேர்ப்பதற்காக ஒரு அரசு, இப்படியெல்லாம் இருந்த அமெரிக்காவில் இதற்கு எதிரான ஒருவர் ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறார் அப்படின்னா அது அதனால தான் இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. டொனால்டு ட்ரம்ப்பினுடைய கொள்கை ஒரு வெள்ளையர்கள் தான் அமெரிக்காவை ஆட்சி பண்ணணும், எல்லா இடங்களிலும் வெள்ளையர்கள் இருக்கணும், வெள்ளையர்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும், வெள்ளையர்கள் தான் உலகத்தையும் ரூலிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய சித்தாந்தம், கொள்கை. Q7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நியூயார்க்கில் இப்போ நடந்திருக்க மேயர் எலெக்ஷன் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. ஒரு மேயர் எலெக்ஷன் எதுக்காக சார் இவ்வளோ அளவு பெருசாக பேசப்படணும்? நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க. எல்லோருக்குமே இது சந்தேகம் வரும். ஒரு அதிபர் தேர்தல் அப்படின்னா அதை பேசலாம், ஒரு மேயர் தேர்தல் எதற்கு இவ்வளோ தூரம் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வி. ஆக்சுவலாக இது அமெரிக்காவில் நடந்த ஒரு சாதாரண வழக்கம் போல் நடந்த ஒரு மேயர் தேர்தல் இல்லை, அமெரிக்காவினுடைய அரசியலையே மாற்றப்போகின்ற ஒரு தேர்தல். இந்த தேர்தலை வைத்து இது பேசப்படலை, மாறாக அந்த மேயராக போட்டியிட்ட ஜொஹ்ரான் மம்தானி அவரை சுற்றித்தான், அவரை கவனித்து தான் இவ்வளோ தூரம் பேசப்படுது. காரணம் என்ன? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முதலாளித்துவ நாடு, முதலாளிகள் வாழ்வதற்கான ஒரு நாடு, மற்றவர்கள் எல்லோருமே அவர்களுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கொள்கை கொண்ட ஒரு நாடு. 2 கட்சிகள் இருக்கிறாங்க, ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி. ஜனநாயக கட்சி அப்படிங்கிறது ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் அவங்களுடைய கட்சி. ஜொஹ்ரான் மம்தானியும் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான். இன்னொரு கட்சி ரிப்பப்ளிக் கட்சி, அது டொனால்டு ட்ரம்ப்பினுடைய கட்சி. இப்போ டொனால்டு ட்ரம்ப் தான் அதிபராக இருக்கிறார். அந்த அதிபரை எதிர்த்து, அதாவது அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாவற்றையும் எதிர்த்து ஒருவர் நின்று வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பட் அது மட்டும் கிடையாது. ஜொஹ்ரான் மம்தானி அந்த அமெரிக்காவினுடைய முதலாளித்துவத்துக்கு எதிராகவே பேசுகிறார். இந்த முதலாளித்துவம் அப்படிங்கிறதே தவறு, அது தீங்கானது அப்படின்னு சொல்லி பேசி அந்த மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால் அவர் கவனிக்கப்படுறார். அடுத்ததாக அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தும் கூட தன்னுடைய அடையாளங்களை மறைக்காமல் அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. வழக்கமாக இஸ்லாமிய அரசியல்வாதிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, தங்களை செக்குலரிஸ்டுகளாக காட்டிக்கொள்வாங்க, அல்லது லெஃப்டிஸ்ட் இடதுசாரிகளாக காட்டிக்கொள்வாங்க. ஒரு முஸ்லீம் சமய நம்பிக்கை கொண்டவன் நான் என்னுடைய மதத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு அதே நேரம் உங்களுக்கு மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி அரசியலில் நின்று வென்று காட்டி, அது ஒரு முஸ்லீம்கள் குறைவான வாழக்கூடிய ஒரு பகுதியில் வென்று காட்டியவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மம்தானி மிகப்பெரிய அளவில் அவர் கவனங்களை ஈர்த்திருக்கிறார். ஏன்னா வரலாற்றில் அப்படி ஒரு தலைவர்கள் இது வரைக்கும் வந்ததில்லை. ஒன்று, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதியில் போய் நான் முஸ்லீம், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் மதத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. இன்னொரு பக்கம் முஸ்லீம்கள் குறைவாக இருக்கிற பகுதியில் நான் முஸ்லீம் தான், ஆனால் நான் ஒரு செக்குலரிஸ்ட், எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கை கிடையாது, எனக்கு பெருசாக மதத்தின் மீது பிடிப்பு இல்லை, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் மம்தானி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு முஸ்லீம், இஸ்லாமிய மத நம்பிக்கை எனக்கு உண்டு, இருந்தாலும் நான் உங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கேன், என் மேல் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஓட்டு போடுங்க, அதற்காக நான் என் நம்பிக்கையை நான் உங்கள்கிட்ட ஒருபோதும் மறைக்க மாட்டேன், அதற்காக வேண்டி நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது, நான் மதத்தை ஃபாலோ பண்ணத்தான் செய்வேன், இருந்தாலும் உங்களுக்காக வேலை செய்ய எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருக்கார். இதுதான் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக கருத்தை சொல்லி ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய பேர் பேசுவாங்க, இஸ்ரேலினுடைய குறிப்பாக இந்த காசா போரை கண்டித்து நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அதை தீர்க்கமாக நின்று எதிர்த்து வெற்றி பெறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். அதில் அவர் வென்றிருக்கிறார் அப்படிங்கிறது அதுதான் இவ்வளோ தூரம் கவனத்தை ஈர்த்துருக்கு.
சார் இப்போ வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்ததா ஜோரான் மம்தானியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள சம்மந்தத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது ஜோஹரான் மம்தானியினுடைய தந்தை மஹமூத் மம்தானி அப்படிங்கிறவர் வந்து குஜராத்தி பெற்றோருக்கு பிறந்தவர். அவர் வந்து குஜராத்தி பாரம்பரியத்தை கொண்டவர். அவங்க வந்து மும்பையில் தான் வந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஆப்பிரிக்கா உகாண்டாவுக்கு வந்து அவர் போகிறார். அவருடைய தந்தை போகிறார். உகாண்டாவில் தான் இந்த ஜோஹரான் மம்தானி பிறக்கிறாங்க. அங்கிருந்து தான் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு வராங்க. அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கும் இதே மாதிரியான வரலாறு தான் உண்டு. குறிப்பாக கமலா ஹாரிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதே மாதிரி தான் அவங்க வந்து இந்திய வம்சாவளி. ஆனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆப்பிரிக்காவில் போயிருந்து ஆப்பிரிக்காவுடைய அவர் தந்தை வந்து ஆப்பிரிக்கர். திரும்ப வந்து அவங்க என்ன செய்கிறாங்க இப்படி வந்து வரலாறு வந்து இருக்கும். காந்தியின் வரலாறு அதே மாதிரி தான். குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட காந்தி வந்து இருந்தார். பிறகு ஆப்பிரிக்காவில் போய் இருந்தார். இந்த மாதிரி அந்த குஜராத்திகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றுமை வந்து இருக்குது. எல்லோருமே வந்து ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க, திரும்பி வந்து அமெரிக்காவுக்கு போவாங்க, பிரிட்டனுக்கு போவாங்க. அந்த மாதிரி அதே போன்ற ஒரு தொடர்பு கொண்டவர் தான். இவருடைய தாயார் மீரா நாயர் அப்படிங்கிறவங்க வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எனவே வந்து அதுதான் வந்து அவங்களுடைய இந்தியா லைனேஜ் அப்படிங்கிறது அவருக்கு அப்படி தான் வந்து வருது. இப்போ வந்து மம்தானி அவங்க வந்து எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கப்புறம் கொடுத்த ஸ்பீச்சில் வந்து அவங்களுடைய ரெண்ட் அந்த நியூயார்க் சிட்டிஸில் இருக்கிற ரெண்ட் எல்லாம் கம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை தவிர்த்து அங்கே இருக்கிறவங்களாம் வீடுகளை வந்து காலி பண்ணிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லியும் நியூஸ் நமக்கு வந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது நியூயார்க்கு போஸ்ட்டு நான் நினைக்கிறேன் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்து இன்றைக்கி வந்திருக்கு. என்னென்னா நிறைய பேர் வந்து நியூயார்க்கு காலி செஞ்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் அந்த செய்தி. இதை வந்து உள்ளே போய் நம்ம ஆழமாக பார்க்கும்போது யூதர்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து இந்த மாதிரி வந்து காலி பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அது வந்து பெரிய நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையிலையோ ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலோ இல்லை. ஒரு 30 பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு வந்து கால் பண்ணி எங்கள் பேரண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறோம், டிசி கொடுத்துருங்க, நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போனா மம்தானி ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் வந்து யூதர்கள். பெரும்பாலும் யூதர்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கிறாங்க. யூதர்கள் வந்து ஏன் வந்து மம்தானியை கண்டு பயப்படணும், ஏன் வந்து அவர் ஜெயிச்சதுக்கு பிறகு வெளியேறணும் அப்படின்னு பார்க்கும்போது நியூயார்க் சிட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் யூதர்கள் வந்து இருக்கிறாங்க அங்கே. அந்த 20 லட்சம் யூதர்களில் வந்து அங்கே யூதர்களே வலதுசாரி இடதுசாரின்னு இருக்கிறாங்க. இடதுசாரி யூதர்கள் வந்து மம்தானியை ஆதரிக்கிறாங்க, வலதுசாரி யூதர்கள் வந்து மம்தானியை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பகிரங்கமாக கருத்து சொன்னவர். நெதன்யாகு வந்து நியூயார்க்கில் வந்தார்னா அவர் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவர். அதனால் வந்து இவர் வந்து யூதர்களுக்கு எதிராக, குறிப்பாக இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய யூதர்களுக்கு எதிராக இருப்பார். நிறைய அதிகாரிகளை இவர் வந்து மாற்றுவார், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகளெல்லாம் இவர் மாற்றிடுவார். அப்படிங்கிறதுனால அந்த இஸ்ரேல் ஆதரவு தரப்பை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து நியூயார்க்கை விட்டு வெளியில் போயிடலான்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கிறாங்க. பட் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ண திட்டம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நியூயார்க்கில் வந்து 2 லட்சம் பேருக்கு வந்து புதிய வீடுகள் மலிவு விலையில் வீடுகள் கட்டி தரப்படும். நியூயார்க் சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலிவு விலை வீடு அப்படின்னாலே ஒரு பெட்ரூம் வீடுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா வாடகை தரணும். ஓரளவுக்கு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போனீங்கன்னா 3 லட்ச ரூபா வாடகை தரணும் ஒரு ஒன் பெட்ரூம் வீட்டுக்கே. அந்த அளவுக்கு வந்து விலைவாசி அப்படிங்கிறது மிக கடுமையாக இருக்குது. வாடகை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதை வச்சு தான் இப்போ இவர் ஜெயிச்சிருக்கிறார். ஏன்னா இவரே வந்து இவர் வந்து பர்சனலாக கொஞ்சம் பணக்காரர் தான். ஆனால் இவரே வந்து வசிக்கக்கூடிய வீடுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் பெட்ரூம் வீட்டில் தான் மம்தானியே வந்து வசிக்கிறார். அவருடைய மனைவியோடு வசிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து அவர் வந்து இந்த செலவுகள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நியூயார்க் சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து பணம் செலவாயிடும் அப்படிங்கிறதுனால நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணார். அதில் ஒன்று தான் வந்து 2 லட்சம் பேருக்கு வந்து மலிவு விலையில் வீடுகளை கட்டி கொடுக்குறது. அதே மாதிரி மளிகை கடை, அங்கே மளிகை பொருட்களோட விலை வந்து மிக கடுமையாக இருக்குது. அப்போ அதை வந்து மொத்தமாக அரசாங்கத்தின் சார்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கவர்மெண்ட் சார்பாக மளிகை கடைகளை வைத்து மக்களுக்கு வந்து விநியோகம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டம். அதே போல் வந்து பல இந்த சாதாரண உழைக்கக்கூடியவங்களுக்கான பல திட்டங்களை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணார். அதுதான் வந்து அவருடைய வெற்றிக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது. சார் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இஸ்ரேல் அவங்க எதிர்த்து நிறைய சொல்லியிருக்காங்க மம்தான். ஸோ வந்து இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் என்ன சார் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம். அவர் வந்து மம்தான் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து யூதர்களுக்கு எதிரானவன் கிடையாது, அதே நேரம் சியோனிசம் அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு எதிரானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறார். சியோனிசம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய அந்த அங்கே இருக்கக்கூடிய அரசியல், அதான் சியோனிசம். இப்போ இவங்க தான் இந்த ஜியோனிஸ்டுகள் தான் காசாவில் வந்து 70,000 மக்களை வந்து கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து 70 ஆண்டுகளாக அவங்க வந்து ஆக்கிரமிப்புகளில் ஈடுபட்டு தொடர்ந்து பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலைகளில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுக்கு தான் நான் வந்து எதிரி,
இங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு நான் எதிரி இல்லை, யூத மதத்துக்கு நான் எதிரி இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் அவங்களுக்கும் நடந்த ஸ்பீச்சஸ், அதாவது அவங்க அவங்க மேயராக ஆனதுக்கப்புறம் அவங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்குன்னு தனியாகவே ஒரு பேராகிராஃப் அளவுக்கு அவங்க ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரம்ப்புக்கும் அவங்களுக்கும் நடுவில் என்ன ஆச்சு? டொனால்டு ட்ரம்ப் வந்து குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர், இவர் வந்து ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். ஆக்சுவலாக நியூயார்க் நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக கட்சி தான் நாங்கள் வலிமையாக இருக்கும். ஜனநாயக கட்சியில் நிற்கிறவங்க தான் அங்கே மேயராக தேர்வு செய்யப்படுவாங்க. இது டொனால்டு ட்ரம்ப்பினுடைய கொள்கை வந்து ஒரு வெள்ளையர்கள் தான் அமெரிக்காவை ஆட்சி பண்ணணும், எல்லா இடங்களிலும் வெள்ளையர்கள் வந்து இருக்கணும், வெள்ளையர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரணும், வெள்ளையர்கள் தான் உலகத்தையே வந்து ரூலிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய சித்தாந்தம், கொள்கை. பட் மம்தானி அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது உழைக்கும் மக்களுக்காக வந்து வேலை செய்யணும், குறிப்பாக பணக்காரர்களுக்கு வந்து நிறைய டேக்ஸ் போடணும், அந்த வரிகளை வைத்து ஏழை எளிய அதாவது அங்கே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற கொள்கை. அடிப்படையில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இதுதான் பிரச்சனை. பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு ஆதரவாக டொனால்டு ட்ரம்ப் கொள்கைகளை வந்து வகுப்பார். அமெரிக்காவுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து வரியை போடுறது, எந்த நிறுவனங்கள் வந்து அதுக்கு மேலே வரியை போடுறது, இந்த மாதிரி வந்து விசாக்களுக்கான கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. வேலை செய்கிறதுக்கு தான் ஒருத்தர் அமெரிக்காவுக்கே போகிறான், வேலை செஞ்சு சம்பாரித்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கா போகிறான். அவன் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட இருந்து நீங்கள் 1 லட்ச ரூபா வரி மட்டும் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி. ஆனால் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு வந்து டேக்ஸை வந்து குறைச்சிடுறது. இப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து டொனால்டு ட்ரம்ப் மேற்கொள்கிறாரு. இவர் அப்படியே அதுக்கு எதிராக இவர் 11% வரிகளை விதிப்பேன் அப்படிங்கிறாரு. பெரிய மல்டி மில்லியனர்ஸுகளுக்கு வந்து 11% வரைக்கும் நான் வந்து வரி போடுவேன் அப்படிங்கிறார். இது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மம்தானி அப்படிங்கிறவர் வந்து இன ரீதியாக அவர் அங்கே இருக்கக்கூடிய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய யூதர்களில் இடதுசாரி யூதர்கள் அவர் ஆதரிக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறாங்க, இந்தியா மாதிரி நாடுகள்லேருந்து போன மக்கள் ஆதரிக்கிறாங்க. முழுக்க வந்து என்னென்னா ஒரு வெள்ளையர்கள் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ஒயிட்ஸு, அதற்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க கருப்பர்கள், ஆப்பிரிக்க கருப்பர்கள், இந்தியர்கள், ஆசிய கண்டங்களை பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளை சேர்ந்தவங்க, இப்படி உள்ளவர்கள் வந்து இவர் ஆதரிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு 2 பேருக்கு உள்ள இடைவெளி அந்த வேறுபாடு அப்படிங்கிறது இதுதான். ட்ரம்ப் வந்து பேசும்போது இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, மம்தானி வந்து ஒரு நல்ல ஆள் தான், ஆனால் எதுனாலும் அவர் என்கிட்ட தான் வந்து வந்தாகணும், அதனால் என்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கிறார் ட்ரம்ப்பு. ஸோ அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, அவங்களுடைய மேயர் ஸ்பீச்சில் வந்து நேருவை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நேரு வந்து இந்தியா சுதந்திரம் கிடைக்கும்போது ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த வார்த்தைகளை வந்து அப்படியே பயன்படுத்தி மம்தானியும் வந்து பேசியிருக்கிறார். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நானும் ஒரு இந்தியன் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து காட்டி, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவன் என்கிட்ட அந்த ரூட்ஸும் வந்து என்கிட்ட இருக்குது, அந்த அந்த பாரம்பரியத்தையும் வந்து அவர் மறக்காமல் அந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறார். ரெண்டாவதாக வந்து இந்தியாவுக்கு ஒரு பேன, இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு, அதனால் அவரை வந்து பெருமைப்படுத்தும் விதமாகவும் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. நேரு வந்து உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு பெரிய ஜனநாயகவாதி, சோஷலிஸ்ட்டு, அதனால் அதையெல்லாம் வந்து மனதில் வச்சு அவர் அந்த ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்கிறார். இந்தியாவில் நடக்கிற கவுன்சிலர் எலெக்ஷன்ஸுமே வந்து நிறைய காசு கொடுத்து ஜெயிக்கிறவங்க இருக்காங்க. அவ்வளோ பெரிய நியூயார்க்கில் வந்து மேயர் எலெக்ஷன் நடந்திருக்கு, அதுவும் இவங்க வந்து பணக்காரங்களுக்கு எதிரானவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி சார் இந்த 1 பெட்ரூமில் இருந்து அவங்க அவ்வளோ பெரிய எலெக்ஷனில் ஜெயிச்சவங்களா இருக்காங்க? ஒரு நல்ல கேள்வி தான் இது. நம்ம ஊரில் வந்து ஒரு கவுன்சிலர் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சக்கணக்கில், இந்த சென்னை மாதிரி இடங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஜெயிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நியூயார்க் மேயர் எலெக்ஷனாக இப்போ எவ்வளோ காசு புரண்டிருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர் ஜெயிச்சிட முடியுமாங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி தான். இவரை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா பணம் செலவு செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து அஃபீஷியலாக இருக்கக்கூடிய விஷயம். அன்அஃபீஷியலாக எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அதையும் மீறி வந்து இவர் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் மாதிரி அங்கே வந்து பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுறது கிடையாது. ஏன்னா அது ஓரளவுக்கு படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே போல் வந்து ஓட்டுகளுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து ஏன்னா நியூயார்க்கில் வந்து ஒரு வீட்டின் வாடகையே 2 லட்ச ரூபா. அப்போ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வந்து அவங்களுடைய பிரச்சனை தீரப்போகிறதில்லை. உண்மையாகவே பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வரணும் அப்படின்னு நியூயார்க் மக்கள் விரும்பினதுனால இவ்வளவு பெரிய பணம், அதாவது அந்த 200 கோடி ரூபா பணம் இவரை எதிர்த்து செலவு செய்யப்பட்டிருக்கிறது வந்து இந்த எதிர்க்கட்சிகள் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல, அப்படி செலவு செய்யலை. மம்தானிக்கு எதிரான பிரச்சாரங்களுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஊடகங்களில் வந்து அவருக்கு எதிரான தீவிரமான அவதூறுகள், உதாரணத்துக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், மம்தானி ஒரு பெரிய பணக்காரர், அவர் வந்து வேண்டுமென்றே வந்து ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கிறாரு,
அவர் அந்த வீட்டை வந்து காலி பண்ணி ஒரு ஏழைக்கு வந்து கொடுக்கணும். இப்படி வந்து அவரை சுற்றி அவர் என்னென்னலாம் நகர்றாரோ அதெல்லாம் பார்த்து அவருக்கு எதிரான பிரச்சாரங்களை, மிகப்பெரிய கடுமையான பிரச்சாரங்களை பண்ணியிருக்கிறாங்க. அப்போல்லாம் செஞ்சும் கூட அவர் வந்து தோற்கடிக்க முடியல. காரணம் என்னென்னா, அந்த மக்கள் வந்து சரியாக இருக்கிறாங்க. மக்கள் வந்து இந்த மாதிரி பணம் வாங்கி கொண்டோ இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரங்களையோ நல்லா புரிஞ்சு வச்சு இது வந்து பொய், இவர் தான் சரியான நபர் அப்படின்னு சொல்லி சரியான நபரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு இந்த ஒரு மேயர் எலெக்ஷன் வந்து உலகம் முழுக்க பேசப்பட்டிருக்கு. இடதுசாரி கட்சிகள், லெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடதுசாரிகள் வந்து உலகம் முழுக்க இதை கொண்டாடுறாங்க. அது வந்து அவர்களுக்கான ஒரு வெற்றியாக பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து அமெரிக்கா கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகளில் வந்து அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களை கொண்டிருக்கிறாங்க. பல போர்கள் மூலமாக உலகத்தை வந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொண்டிருக்காங்க. ஏன் உலகத்தை அவங்க ரூல் பண்ணணும் அப்படின்னா, பெரிய முதலாளிகளுக்கு வளங்களை வந்து கொடுக்கறது. ஈராக் மீது போர் தொடுத்து சதாம் ஹுசைனை விரட்டடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கைப்பற்றணும். அந்த எண்ணெய் கிணறுகளை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து விற்பனை செஞ்சு காசு சம்பாதிக்கணும். சரி, யார் காசு சம்பாதிக்கிறது? அந்த காசு யாருக்கு போகும்னா பெரிய பணக்காரங்களுக்கு போக போகுது. அப்போ பணக்காரர்களுக்கான ஒரு அரசாங்கம், பணக்காரர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு இராணுவம், பணக்காரர்களுக்கு வந்து மேலும் மேலும் பணம் சேர்ப்பதற்காக ஒரு அரசு, இப்படியெல்லாம் இருந்த அமெரிக்காவில் இதற்கு எதிரான ஒருவர் வந்து ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறார் அப்படின்னா அது வந்து அதனால தான் இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க்கு உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் நம்பர் 1ல் இருக்கிறாரு. எலான் மஸ்க்கு வந்து ஒரு ட்வீட் போகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஜனநாயக கட்சியினுடைய எதிர்காலம் வந்து இனிமேல் இவர் தான். எலான் மஸ்க்கு அந்த கட்சியை சேர்ந்தவர் இல்லை. அவர் ரிப்பப்ளிக் கட்சி இருந்து இப்போ வந்து அதில் அதிருப்தி காரணமாக வெளியேறி இருக்கிறாரு. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மம்தானி தான் அடுத்து வந்து ஜனநாயக கட்சியினுடைய ஃபியூச்சர், எதிர்காலம் அவர் தான். அப்போ அடுத்து அமெரிக்காவினுடைய அதிபராக யார் வரப்போறா அப்படின்னா, ஒரு இடதுசாரி மம்தானி வந்து வரப்போறார் அப்படிங்கிறத எலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறத நம்ம பின்னாடி தான் பார்க்கணும். பட் அதனால தான் அது வந்து ஒன்லி மேயருக்கு அவர் ஜெயிச்சதுனால மட்டும் இது பேசப்படலை. அடுத்து வந்து அதிபராக வந்து அவர் முன்னிறுத்தப்படுவார். அதிபர் தேர்தலையும் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கட்சியில் அவருக்கு அதற்கான ஆதரவு இருக்குது, மக்கள்கிட்ட வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த ஜோஹ்ரான் மம்தானியை வைத்து தான் இந்த அமெரிக்காவினுடைய நியூயார்க் மேயர் தேர்தல் வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசப்படுது. ஜோஹ்ரான் மம்தானி வந்து அதிபர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புள்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா சார்? லைக் ஒரு அவங்களுடைய இடத்துலேருந்து வந்த மனிதர் அக்செப்ட் பண்ணுறதே வந்து பெருசாக பேசப்படுற இடத்துல, லைக் வேறு கம்யூனிட்டி, வேறு ரிலீஜியன், அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா சார்? அது வந்து தேர்தல் வந்தால் மட்டும்தான் நம்ம தெரியும். ஏன்னா அமெரிக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது அமெரிக்க வாக்காளர்கள் சில நேரங்களில் வந்து பிற்போக்குத்தனமான முடிவுகளையும் எடுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பெண் அதிபருக்கு ஓட்டை போட மாட்டாங்க. கடந்த தேர்தலின் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் பைடனும் அதே போல் ட்ரம்ப்பும் போட்டியிட்ட போது பைடனை தேர்வு செஞ்சாங்க. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸை முன்னிறுத்தின உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க. பெண்களுக்கு வந்து ஓட்டு போடுறதையே விரும்பாத அமெரிக்கர்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் இவரை வந்து இவருக்கு தேர்வு செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஆனால் ஜனநாயக கட்சியில் அவர் சார்ந்த அந்த கட்சியில் அவருக்கான பெரிய அளவில் ஆதரவு வந்து இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, ஜனநாயக கட்சியில் இவர் மம்தானி போட்டியிடும்போது அவரை எதிர்த்து அதே கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர், இஸ்ரேலுடைய ஆதரவாளரும் கூட அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் தான் பிரதானமாக 8 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. இவர் 10 லட்சம் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றிலே இல்லாத 90% ஓட்டு வந்து பதிவாகியிருக்கு. அந்த மிகப்பெரிய ஒரு சாதனை, பல சாதனைகளை மம்தானி படைச்சிருக்கிறாரு. எனவே அந்த அவருடைய சொந்த கட்சியை சேர்ந்தவரை எதிர்த்து நின்று இவரை தோக்கடிக்கணும். ஏன்னா இவர் ஒரு ஆன்டி இஸ்ரேலாக இருக்கிறாரு, ப்ரோ பாலஸ்தீன ஆதரவாளராக இருக்கிறாரு. இவர் இந்த நாட்டுக்கு வந்து தலைவராக வரக்கூடாது, மேயராக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொந்த கட்சியை சேர்ந்தவர் எதிர்த்து நின்று மிகப்பெரிய வேலை செஞ்சு கடைசியில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. எனவே அவர் சார்ந்த கட்சியிலேயே அதற்கு எதிர்ப்பு இருக்கும். அந்த ஜனநாயக கட்சியிலேயே அவருக்கு வந்து குறிப்பிடத்தக்க எதிர்ப்பு இருக்கும். பட் அதே நேரம் விசிபிளாக ஒரு பெரிய ஆதரவும் அவருக்கு இருக்குது. ஏன்னா மேயர் எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. இவர் எப்படி அதில் செயல்படுறார், வாக்குறுதிகள்லாம் இவர் கரெக்டாக நிறைவேற்றுறாரா அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. இவர் நிறைவேற்றினார் அப்படின்னு சொன்னால் அவர் அதிபராகிறது யாராலும் தடுக்க முடியாது. ஸோ இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.